بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله وإن تبتم فلكم رؤوس أموالكم لا تظلمون ولا تظلمون. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசர்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் நாம் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் 274 ஆயத்துகளை கடந்து இப்பொழுது 275 281வது ஆயத்து வரை உள்ள பாடங்களைத்தான், அதனுடைய வசனங்களின் விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இது 417வது பாடம், 417 417ஆம் பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? அல்லாஹுடன் போர் செய்வதா? மிகப்பெரிய ஒரு அபாயமான ஒரு எச்சரிக்கை, அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடிய பெரும் எச்சரிக்கை. குர்ஆனிலே இது போன்ற ஒரு எச்சரிக்கை கிடையாது என்பதாக சொல்லலாம். ஹதீஸிலே அல்லாஹுடைய நேசர்கள், அல்லாஹுக்கு பிரியமானவர்கள், அல்லாஹுடைய வழியுடன் சண்டை செய்வர்களோடு அல்லாஹ் போர்த்தெடுக்கிறான் என்பதாக சொல்கிறார். ஆனால் இங்கு குர்ஆனிலே ஒரு எச்சரிக்கை வந்திருக்கின்றது என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் அவன் தூதுவர் புறத்திலிருந்தும் போருக்காக வேண்டி தயாராகி கொள்ளுங்கள் என்று ஒரு பாவம் செய்யக்கூடியவனை பார்த்து குர்ஆனிலே ஒரு எச்சரிக்கை, ஒரு அபாய மணி அடித்திருக்கின்றது என்றால் அது வட்டி வாங்குபவர்களுக்குத்தான் இருக்கும். வட்டி வாங்குபவர்களோடு வட்டி வாங்கி விட்டு அதை விட சொல்கிறான் அல்லாஹ். மா பக்கிய மினர் ரிபா. எப்பொழுது இந்த தடையுடைய ஆயத் இறங்கியதோ அதோடு அந்த வட்டியுடைய விஷயங்களை முழுமையாக விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு இல்லம் தஃஅலு, அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹுடன் போர் செய்ய தயாராகி கொள்ளுங்கள். அல்லாஹுடன் போர் செய்வது என்பது சிறிய ஒரு விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு அபாயமான விஷயம். எனவே இது போன்ற கடும் எச்சரிக்கைகளை நாம் தெரிந்து கொண்டு அல்லாஹிற்கு பிடிக்காத விஷயங்கள், அல்லாஹுவை கோபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், அல்லாஹுடைய கோபத்தை அதிகமாக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சீரானதாக செழிப்பானதாக அமையும். அல்லாஹுடைய திருப்தி தான் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த திருப்திக்காக வேண்டி யாரை வேண்டுமானாலும் கோபப்படுத்தி விடலாம். ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் அல்லாஹுடைய திருப்திக்காக வேண்டி மற்றவர்கள் அவன் மீது அதிருப்தி அடைகிறார்கள், ஆனால் அவன் அல்லாஹுடைய திருப்தியை கொண்டு மட்டும் நோக்கமாக வைத்து வாழ்கிறான் என்றால் அல்லாஹு தாலா காலப்போக்கில் அவன் திருப்தியாவது ஒரு புறம், யாரெல்லாம் இவர்கள் மீது கோபம் கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹு தாலா இவர்களை திருப்தியானவர்களாக ஆக்கி இவர்களோடு திருப்தியாக இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடுவான். அதே நேரத்தில் யாராவது அல்லாஹ்வுடைய மற்ற மனிதர்களுடைய திருப்திக்காக வேண்டி மனிதர்களுடைய அந்த கூட்டுக்காக வேண்டி, மனிதர்களுடைய அந்த இணைப்புக்காக வேண்டி அல்லாஹுவை கோபப்படுத்தி விட்டார் என்றால் அல்லாஹ்வும் கடுமையான கோபம் அடைந்து விடுவான், அவர்களும் மனிதர்களையும் கோபமானவர்களாகவே ஆக்கிவிடுவான். எனவே இது போன்ற எச்சரிக்கைக்குரிய செயல்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கொடுக்கக்கூடிய ஒரு போர் முழக்கம் என்பதை நாம் பயந்து அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை, குறிப்பாக வட்டியின் நிழலை கூட நாம் பார்க்காத அளவிற்கு நம் கண்ணில் படாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை தரணும். பாருங்கள், இது சம்பந்தமான ஏன் அல்லாஹ் போர் செய்ய தயாரா என்பதாக கேட்கின்றான் என்ற விஷயங்களை உள்ளே சென்று பார்ப்போம். பாருங்கள், அல்லாஹு தஆலா அதற்குரிய அருளை தருவான். வாருங்கள் கிதாபிற்குள் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன் فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله وإن تبتم فلكم رؤوس أموالكم
لا تظلمون ولا تظلمون وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் வட்டியிலிருந்து எது ஒன்று மீதமாக இருக்கிறதோ அதை அப்படியே விட்டு விடுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால். அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் இன்னும் அவனுடைய ரசூலுடன் போர் செய்ய தயாராகி விடுங்கள். நீங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்தால், பாவ மன்னிப்பு தேடினால் உங்களுடைய பொருட்களிலிருந்து அசலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு சொந்தமாகிவிடும். நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள், இன்னும் நீங்களும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். அந்த மனிதன் உங்களிடம் வாங்கியவன் கஷ்டத்திற்குரியவனாக இருந்தால், அவன் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டவனாக இருந்தால், ஏழையாக இருந்தால், கஷ்டப்படக்கூடியவனாக இருந்தால், நதிரத்துன் இலா மைசரா, நதிரத்துன் அவனை கொஞ்சம் தவணைப்படி நீங்க தீர்க்க முடியாமல் அவன் சிரமத்தில் இருந்தால், கடன் வாங்கியவன் அவன் தவணைப்படி அவனுடைய தவணை காலத்திலே திருப்ப முடியாத அளவிற்கு அவன் சிரமத்தில் இருந்தால், அவனுக்கு வசதி ஏற்படும் வரை நீங்கள் எதிர்பாருங்கள். நதிரத்துன் உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கட்டும், இலா மைசரத்தின் அவனுக்கு கொஞ்சம் வசதி ஏற்படும் வரை, நெருக்கடி நீங்கும் வரை நீங்கள் கொஞ்சம் எதிர்பாருங்கள். வான் தசத்தகு ஹைருல்லக்கும், நீங்கள் அவனை சதக்காவாக விட்டுவிட்டால் மிக சிறந்ததாக இருக்கும். தானமாக விடுவது மிகவும் சிறந்தது. என் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் என்பதாக அல்லாஹு தஆலா கூறி காண்பிக்கின்றார். இந்த ஆயத்துகள்ல அல்லாஹுடைய வட்டி வாங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய எச்சரிக்கைகள், அது சம்பந்தமான விஷயங்கள் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் இப்பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். முன்னால் உள்ள ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா வட்டியினுடைய அந்த விஷயங்களை சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு அல்லாஹ்வை நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களை புகழ்ந்தான். தொழுகை நிறைவேற்றுவார்கள், இன்னும் ஜக்காத்தை கொடுப்பார்கள் என்பதாக சொன்னான். ஜக்காத்தை கொடுப்பாங்க என்று சொல்லிட்டு, அதுக்கு பிறகு வட்டியினுடைய விஷயத்தை வட்டியில நீங்க வட்டியை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள், வட்டியை விட்டு நீங்கி விடுங்கள் நீங்க மூமினாக இருந்தால் என்று சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் எச்சரிக்கை ஆரம்பிக்கலாம். இல்லம் தஃஅலு, நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால், வட்டியை விட்டு நீங்குவது, வட்டியை விட்டு விடுவது அல்லாஹு தஆலா ஏவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இல்லம் தஃஅலு, நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால், ஃபஅதனு, உறுதியாயிருங்க, தயாராகி விடுங்கள். பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் ரசூலின் புறத்திலிருந்தும் போருக்காக வேண்டி நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றார். இல்லம் தத்ருக்கு தஆமுல பிர்ரிபா, ரிபாவின் மூலம் நீங்கள் கொடுக்கல் வாங்கலை அதன் மூலம் செய்வதை நீங்கள் விட்டுவிட இல்லை என்றால், ஃபஅய்கினு, உறுதியாகி கொள்ளுங்கள். பிஹர்பில்லா, அல்லாஹ்வுடன் போர் செய்வதை உறுதி செய்து கொள்ளுங்கள். வ ரசூலி, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருடன் போர் செய்வதை சண்டையிடுவதற்கு தயாராகி கொள்ளுங்கள். கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யுகாலு லிஆக்கிலி ரிபா யௌமல் கியாமா, ரிபாவை சாப்பிடக்கூடியவனுக்கு மறுமை நாளில் சொல்லப்படும், ஹுத் சலாஹக லில் ஹர்பி, உன்னுடைய போரை, உன்னுடைய ஆயுதத்தை, நீங்கள் போருக்காக வேண்டிய ஆயுதத்தை தயார் செய்து கொள் என்பதாக சொல்லப்படும். மறுமை நாள்ல அவனுக்கு சொல்லப்படும், நீ வந்து தயாராகி கொண்டு போருடைய ஆயுதத்தை நீ தயார் செய்து கொள் என்பதாக அவனுக்கு சொல்லப்படும். இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் மறுமை நாள்ல சொல்லப்பட்டுச்சுன்னா, அவன் எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். அவன் ரிபால இருந்துகிட்டே இருக்கான், அதை விட்டு நகர மாட்டிருக்கான். அப்போ முஸ்லிம்கள் இமாமுக்கு அவனுக்கு என்ன செய்யணும்? எச்சரிக்கை செய்யணும். அவனுக்கு எச்சரிக்கை செய்வது அவசியமாக இருக்கு. ஏன்னா அதாவது இந்த வட்டியுடைய விஷயங்கள்ல ரொம்ப கண்ணும் கருத்துமாக எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூலோடு போர் செய்யக்கூடிய விஷயத்திற்கு எத்தி வைக்கப்படுது. அந்த அளவுக்கு இணையாக மக்களுக்கு ஒரு நீதமான இமாம் இருந்தாருன்னா, அவன் அந்த வட்டி கொடுக்கக்கூடியவன தௌபா செய்ய சொல்லணும். அவங்க தௌபா செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள விட்டுறணும். அவங்கள்ட்ட எந்த வித சண்டை கிடையாது. ஆனா என்னது,
இல்லைன்னா நீங்க கேட்குற மாதிரி அல்லாஹ்தாலா வாக்குறுதி, சண்டையை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யலாம். அவங்க எங்க போனாலும் எங்கேயும் தப்பிக்க முடியாதுங்கிற விஷயத்த சொல்றோம். அதனால அல்லாஹு தாலா ரிபாவை சாப்பிடக்கூடியவனை கொலை செய்யும்படியாக அல்லாஹ் ஏவுகிறான் என்பதாக சொன்னாங்க. கொலை செய்யும்படியாக ஏவுகிறான் என்பதாக சொன்னாங்க. ஜிஹாதை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதை தூண்டுகிறார் என்பதாக சொன்னாங்க. ஏன்னா அவன் செய்யக்கூடிய செயல் அப்படிப்பட்ட செயல், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு பெரும் செயலை செய்வதனால் அவனுக்கு இந்த எச்சரிக்கை வரும். இதனு என்று சொல்றது மூலம் எனது இமான் கொண்டவங்களுக்கு சொல்றான், அதாவது நீங்க வல்ல செய்யலாம் ஃபைனல் தஃபாலு, நீங்கள் அவ்வாறு விட்டுவிடவில்லை என்றால் ரிபாவை, அது ஹராமானதுக்கு பிறகு நீங்க விடலைன்னு சொல்லி சொன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்துக்குரிய செயல், எவ்வளவு பெரிய ஆபத்துக்குரிய செயல், அபாயத்துக்குரிய செயல் என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல எடுத்து சொல்றோம். அதனால நீங்க விட்டுருங்க அப்படிங்க. இந்த சண்டை செய்யறதை நீங்க என்ன செய்யுங்க, விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். ஏன் அது அவ்வளவு பெரிய தவறான ஒரு காரியமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. அதனாலதான் நீங்க வந்து அதை விடலைன்னு சொன்னா அது சண்டைக்கு தயாராகி கொள்ளுங்கள்னு அல்லாஹு தஆலா சொல்றான். நபியோடையும் சண்டை போட தயாராகி கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்றான். அல்லாஹ்வுடைய ஹர்ப்னா என்ன, அல்லாஹ்வுடன் போர் செய்யறதுனா சொல்றாங்க நரக நெருப்பு என்பதாக. ரசூலோட போர் செய்யறதுன்னா என்ன, வாள் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ்வோட போர் செய்யறது நெருப்போட போர் செய்யற மாதிரி, நாளைக்கு நரக நெருப்பு தான் அவனுக்கு சொந்தம் என்பது சொல்லப்படுது. அதே நேரத்தில் ரசூலோட போர் செய்யறதுன்னா வாள் எடுக்கிறது, அதுக்கு தான் வாள் என்பதாக சொல்றது. அப்ப இந்த சண்டையுடைய விஷயத்துல சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இது எச்சரிக்கையினுடைய உச்சக்கட்டத்துக்காக சொல்லப்படுது. எச்சரிக்கையினுடைய உச்சக்கட்டம், அதாவது பெரிய ஒரு தண்டனைக்குரிய செயலை நீங்க செய்றீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது. அதாவது தண்டனைக்குரிய செயல்பாடுகளை நீங்க ஈடுபடுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எச்சரிக்கை, போருடைய எச்சரிக்கை அங்கே செய்யப்படுது. முபாலகாவாக கண்டிக்கக்கூடிய விஷயத்துல முபாலகாவாக சொல்லப்படுது. இந்த இடத்துல அசல் போருங்கிறது நோக்கம் கிடையாது, மாறாக அந்த கண்டிஷனுடைய அந்த அந்த வெறுப்பினுடைய உச்சக்கட்டத்தை காமிக்கணுங்கிறதுக்காக போர் என்ற வார்த்தை அங்கு புழங்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எது வரைக்கும் சொன்னா அவன் மீது அந்த அல்லாஹ்வுடைய சட்டம், இந்த வட்டி கொடுக்கக்கூடியவனுக்கு கண்டிக்கிறது, அவனை பிடிச்சு அடைச்சி வைக்கிறதெல்லாம் எனது தௌபா செய்யற வரைக்கும் நடக்கணும். இதே நேரத்துல வந்து தௌபா செய்யக்கூடியவனுக்கு பெரும் படை இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், இவங்களும் பெரும் படையை கொண்டு தான் அவனோட சண்டை போடக்கூடிய நிலை ஏற்படுங்கிறது சொல்றான். சரி, அப்போ ரிபால வந்து யாரு நிலையா இருக்கிறானோ, இருந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னா, அதாவது இது வந்து ஹிலாஃபத்துடைய ஆட்சி நடந்துச்சுன்னு சொன்னா ரிபா கொடுக்கக்கூடியவனுக்கு முஸ்லீம்களுடைய இமாம் அவனுக்கு எடுத்து சொல்லணும், அவனை தௌபா செய்ய சொல்லணும். அவன் அதுக்கு தயாராகலைன்னு சொன்னா அவனை கொலை செய்யற அளவுக்கு போயிடணுங்கிற அளவுக்கு சொல்றான். அதான் சொல்லப்படுது. அதனால அதுக்கு தௌபா செய்யறது அவசியமா இருக்கும். இன் சுபுத்தும், நீங்கள் தௌபா செய்து விட்டால், ஃபலக்கும் ரூஸ் அம்வாலிக்கும், உங்கள் பொருட்களிலிருந்து அசலானவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அது உங்களுக்கு சொந்தமாயிரும். ஃபலா லா ததுலிமூன், நீங்கள் அநீதி செய்யப்பட மாட்டீர்கள். லா ததுலிமூன், நீங்களும் அநீதி செய்யாதீங்க. வலா துதுலமூன், நீங்களும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். இன் ரஜாத்தும் அனிர் ரிபா, ரிபாவை விட்டு நீங்கள் மீண்டு விட்டால், தரத்துமுஹு, அதை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால், பலக்கும், உங்களுக்கு அசலுல் மாலில்லதி தஃபாத்துமுஹு, நீங்கள் கொடுத்த அசலான பொருள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஜியாதா நுக்சான் இல்லாம, அதிகரிப்பும் இருக்காது, நுக்சானும் இருக்காது. கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்படியே உங்களுடைய பொருள் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். தௌபா செஞ்சுட்டா, அதாவது நீங்க இதை விட்டுட்டீங்க, ரிபா சாப்பிட்றதை விட்டுட்டீங்க, அதை விட்டு திரும்பிட்டீங்கன்னு சொன்னா உங்க பொருள் உங்களுக்கு. ததுலிமுன்னா என்னது, அதாவது எந்த வித கடனாளியும் உங்களை வந்து என்னது நீங்க அதிகமா தேடவும் கூடாது அவன்கிட்ட. அதே மாதிரி உங்களுக்கும் எந்த அநீதி, உங்களுக்கு வர வேண்டியதும் வந்துடும். லா ததுலிமுன்னா நீங்க அவன்கிட்ட வந்து என்னது அதிகமாத்தா என்று கேட்டு அவனும் அநியாயம் நீங்க செய்யக்கூடாது, நீங்களும் அநியாயம் செய்யப்பட மாட்டீங்க. உங்களுக்கு கூடிய ஹக்கை நீங்க குறையில்லாம அந்த அசலான பொருளை தாராளமாக ரசூல் மால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொருளை வாங்கிக்கணும். நீங்க குறைச்சி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, அது தேவையும் கிடையாது. சரி, இப்போ தான் இந்த இடத்துல இந்த ஆயத்தை இறங்குச்சு. 6 இடத்துல பனு அம்ரு சகஃபி என்பவர்கிட்ட, அவர் வந்து ரிபா வட்டியுடைய அந்த தொழில் பண்ணி கொண்டிருந்தார், வட்டியுடைய வியாபாரம், வட்டி தொழில் பண்ணி கொண்டிருந்தாங்க அவங்க அல்லாதவங்கள்ட்ட. அப்போ அந்த இடத்துல இந்த ஆயத்தை இறங்கின உடனே அவர் சொன்னார், அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் தௌபா செய்து மீண்டுகிறோம். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு தௌபா செய்வது அவசியமான விஷயமா இருக்குங்கிறத சொன்னாங்க. தௌபா செய்து நாங்கள் மீளுகிறோம்.
ஏன்னா எங்களுக்கு வந்து 2 கை இருந்தாலும் எனது அல்லாவிடம் சண்டை போகிற அளவுக்கு எங்கள்கிட்ட ரசூலுடன் மோதக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு சக்தி என்பது இல்லை என்பதை சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய அசலான பொருளை கொண்டே அவங்க பொருந்தி கொண்டாங்க. பனு முகைரத்து கூட்டம் வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து அதுக்கு தான் சொல்லப்படுது. அதாவது நீங்கள் வந்து அதை வந்து குறைவு கூடுதல் குறைவு இல்லாமல் தாராளமாக அதை வாங்கி கொள்ளலாம். அதில் எந்த குறைவும் செய்ய தேவையில்லை, கூடுதலும் செய்ய தேவையில்லை. அது வந்து இந்த ரிவாயத்தில் அந்த ஆயத்து இறங்கினது காரணம் இந்த பனி அமருடைய கூட்டத்தினுடைய அவர்கள் வந்து அதிகமாக பொருள் கேட்டாங்க. அதுக்காக வேண்டி தான் எச்சரிக்கை ஒன்றுமா அந்த இடத்துல இறங்குச்சு. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அலா இன்னக்குள்ள ரிபன் கானஃபில் ஜாஹிலியா மௌது நன்கும் கொல்லிஹி. ஜாஹிலியத்தில் உங்கள் மீது இருந்த வட்டி, அந்த பணம் வட்டி அனைத்தையும் நான் உங்களை இல்லாமல் ஆக்கிறேன். உங்களுடைய அசலான பொருளை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதிகமாக கேட்டு அநியாயம் செய்யாதீங்க. உங்களுக்கு குறைச்சது வந்து அநியாயம் செய்யப்பட மாட்டேன். அப்போ நான் அந்த ரிபாவுடைய விஷயத்தில் முதல்ல நான் என்னுடைய சச்சாவுடைய அப்பாஸ் ரதியல்லாஹு ரிபாவை நான் தூக்கி எறிகிறேன் என்பதாக சொன்னாங்க. நான் அதை முதல்ல ஒதுக்குகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ இவ்வாறு எனது ரிபாவுடைய விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க. சரி, அடுத்ததாக வயின் கான து உஸ்ரத்தின் ஃபநதிரத்துன். அவர் கஷ்டப்படக்கூடியவராக இருந்தார். அந்த கடன் வாங்கியவர் சிரமப்படக்கூடியவராக இருக்கார். அவர் கொடுத்த தவணையில் அதை கொடுக்க முடியலை, நெருக்கடி இருக்குது. இப்போ நதிரத்துன் இலா மைசரா. அப்போ அவர்களுக்கு கொஞ்சம் தவணை கொடுத்து காலம் அவகாசம் கொடுத்து எதிர்பார்க்க வேண்டும். ஏதாவது இதா கானல் முஸ்ததீன் மாசிரன், கடன் பெற்றவன் கடன் வாங்கியவன் கஷ்டப்படக்கூடியவனாக இருந்தால், சிரமத்திற்குள்ளானவனாக நெருக்கடியில் உள்ளவனாக ஆகிவிட்டால், அலைக்கும் கடன் கொடுத்தவர்களாகிய உங்கள் மீது அல் தும்ஹிலு இலா வக்தில் உஸ்ரி, அவருடைய இலகுவான காலம் வரும் வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அவருக்கு தவணை கொடுங்கள். லா கமா கான் அஹ்லுல் ஜாஹிலியா, அஹ்லுல் ஜாஹிலியாவில் இருப்பதை போன்றல்ல. அஹ்லுல் ஜாஹிலியா ஜாஹிலியவாசிகள் மடையர்கள் இருப்பதை போன்று நீங்கள் இருக்க வேண்டாம். அது எவ்வாறு அப்படின்னா, லா கமா கான் அஹ்லுல் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியாவாசிகள் சொல்வதை போல் நீங்கள் சொல்ல வேண்டாம். யகூலு அஹதுஹும், அவர்கள் ஒருவர் சொல்வார், மதீனிஹி, அவருடைய கடன் வாங்கினவருக்கு சொல்வார், இம்மா அன் தக்லா இம்மா அன் தக்லிய இம்மா அன் துர்பி. அதாவது ஒன்று வந்து நீ அதை கடனை கழிச்சிரு. சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னா, நீ வந்து என்ன செய்ய, அந்த கடனை ஒன்று அடைச்சிரு, நிறைவேற்று. இல்லைன்னு சொல்லி சொன்னா அதுக்குரிய வட்டியைத்தான். ஒன்றும் அதை அடைச்சிரு, இல்லைன்னா அதுக்குரிய வட்டியைத்தா என்பதாக கேட்பார். இன்னும் அடைக்கணும், இல்லைன்னா நீ அதுக்குரிய வட்டியை எனக்கு தா என்பதாக இந்த ஜாஹிலியாவாசிகள் கேட்கக்கூடிய அந்த பழக்கம் இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்க கேட்காதீங்க, மாறாக அவங்களுக்கு டைம் கொடுங்க, நெருக்கடி கொடுக்காதீங்க என்பதை இங்கு அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அதாவது பனு முகைரா அப்படிங்கிற கூட்டத்தார்கள் அவங்களுக்கு கடன் வாங்கியிருந்தாங்க. நான் ரொம்ப நெருக்கடி இருந்துச்சு. நெருக்கடி இருந்த உடனே அதாவது கேட்டாங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கடியா இருக்குது, விளைச்சல்கள்லாம் விளைஞ்சி கொஞ்சம் எங்களுக்குரிய அந்த விளைச்சல் ஏற்பட்டதுக்கு பிறகு நாங்கள் அதை திருப்பி தருகிறோம் என்பதாக சொன்னாங்க. இப்போ அவர்கள் மறுத்துட்டாங்க, இல்லை இப்படி செய்ய முடியாது, எங்களுக்கு தாமதப்படுத்த முடியாதுன்னு சொன்ன உடனே தான் அல்லாஹ்வுத்தாலா அந்த ஆயத்தை இறக்கி வச்சோம். வயின்கான து உஸ்ரத்தின், இப்படி நெருக்கடி உள்ளவங்களா இருக்கிறாங்க, உங்களுக்கு டைம் கேட்குறாங்க, யாருக்கு வந்து என்னது உங்கள்கிட்ட கடன் தர வேண்டியிருக்கு, ஆனால் நெருக்கடி இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இலகு வர வரைக்கும் டைம் கொடுங்க. அது வந்து என்னென்னா பொருளை பெறுவதற்கும் பெரும் வரைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு தங்கடம் அவர்களுக்கு. அதனால் அவருக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க, இடைவெளி கொடுங்க என்பதாக சொல்லி. நீங்கள் நெருக்கடி கொடுத்தீங்கன்னா அது என்னது, அது சரி கிடையாதுன்னு அது இல்லை, அது முறையும் கிடையாது. அதனால் நெருக்கடி கொடுக்காம அவருக்கு கொஞ்சம் எதிர்பாருங்க. எதிர்த்துனா கொஞ்சம் தவணை கொடுங்கள். இல்லா மைசரனா ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இலகு வரும் வரைக்கும். அதாவது யசார் மைசராங்கிறது அதாவது யசாருங்கிறதுக்கு எதிர் தான் மைசரா. சரி, அது வந்து என்னன்னா பொருளை அவர் பெற்றுக்கொள்றது, பொருள் அவருக்கு கிடைக்கிறது, நிறைவேற்றக்கூடிய கடனை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவருக்கு வசதிகள் வர்றதுக்கு தான் சொல்லப்படும். அப்போ இந்த இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துல ரிபாவுக்கு மட்டும்தானா, பொதுவாக ரிபாவுடைய விஷயத்துக்கு வட்டி விஷயத்துக்கு மட்டும்தானா, இல்லை மற்ற எல்லாவற்றிற்குமா, பொதுவான கடனுக்குமா என்று சொன்னால் சொல்றாங்க, இல்லை எல்லா கடனுக்கும் தான். இந்த ஆயத்து ரிபால மட்டும்தான் அப்படின்னு ஒரு கவுல் இருக்குது. இன்னொரு கவுல் இருந்து
எல்லாத்துக்கும் தான் அப்படிங்கிறது வருது. ஒரு மனிதர்கிட்ட சண்டை போடுறாரு, அவர்கிட்ட கடனை நிறைவேற்றிருக்காங்க. இவர் என்ன செஞ்சார், அவரை கைது சொல்லி வச்சு இது கொடுத்தாச்சு, கைது பண்ண சொல்லியாச்சு. அப்போ அந்த மனிதர் சொன்னார், சுரேஹ் ரஹமத்துல்லாஹி அவங்க காசி சுரேஹ் ரஹமத்துல்லாஹி அவங்க சுரேட்டு சொன்னாங்க, நான் வந்து என்னது அவருக்கு சிரமமாக இருக்காரு என்பதாக அவர்கிட்ட சொன்னேன். இப்போ அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அவர் சிரமமாக இருக்காருன்னா அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்பதாக சொன்னாங்க. சுரே சொன்னாங்க, அது ரிபால மட்டும்தான், அது வட்டியில் மட்டும்தானே ஒழிய மற்ற விஷயங்களில் கிடையாது என்பதாக. அந்த கடன் கொடுத்தவரை கடன் வாங்கியிருக்காரு, கொடுக்கக்கூடிய நிலை இல்லை, கஷ்டத்தில் இருக்காரு. இப்போ அவரை தூக்கி என்ன செய்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அவர் கஷ்டத்தில் இருக்கிறார், அதனால கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுங்க என்று சொன்ன உடனே ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பிச்சோன்னா, இல்லை இது வட்டியுடைய விஷயத்தில் மட்டும்தான் இவ்வாறு டைம் கொடுக்க சொல்லி அல்லாஹ் ஏவி இருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். இன்னல்லாஹ் யஅமுருக்கும் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹக்கம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா, நீங்கள் அமானதுகளை ஒழுங்காக ஒப்படைங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு கொடுத்தா சரியான முறையில் நியாயமாக தீர்ப்பு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால் இவரை பிடிச்சி வைக்கிறது தான் இப்போ தீர்ப்பு என்பதாக அவங்க சொன்னாங்க இந்த ஆயத்தை சொல்லி. அப்போ நாங்கள் இது கரெக்டாக தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து அந்த ரெண்டாவது கோல் என்னங்கன்னா, இல்லை இந்த ஆயத்து வந்து பொதுவாக எல்லா விதமான கடன்கள் அனைத்திற்கும் பொதுவான விஷயம். ரிபாவுடைய கடன் மட்டும் கிடையாது, எல்லா கடன்களும் இதில் அடங்கும், எல்லா கடனையும் உள்ள அடைக்கிறோம் என்பதாக சொன்னாங்க. இப்போ என்ன சொன்னா, ஏன்னா அப்போ இதுலேருந்து நினைச்சாங்க அவங்க எடுக்கும் வயின்கானது உஸ்ரத்தின் என்பதாக, வலம் யக்குல் தா உஸ்ரத் என்பதாக சொன்னேன். புது உஸ்ரத் என்று சொல்லும்போது எல்லாரையும் அடங்கும், எல்லாரும் உள்ள வந்துடுவாங்க. தா உஸ்ரத்தின்னு சொன்னால் அது குறிப்பாக இருக்கும். தூ உஸ்ரத்தின் என்று சொன்னதுனால, அதாவது கஷ்டமுடையவன் என்பதாக. வயின்கான தா உஸ்ரத்தின் வயின்கான ஹுவ, அந்த மனிதன் தா உஸ்ரத்தின்னா அவன், அது வந்து இப்போ இந்த மேலே சொல்லப்பட்ட அந்த மனிதருடைய குறிச்சு வர மாதிரி ஆயிடும். தூ உஸ்ரத்தின்னு சொல்லும்போது பொதுவாக எல்லாரையும் குறிக்கிறதுனால அப்போ எல்லோரும் இதில் அடங்கிடுவாங்க. யார் யார் சிரமத்தில் இருக்காங்களோ, கஷ்டத்தில் இருக்காங்களோ, நெருக்கடியில் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் இந்த ஆயத் உள்ளடக்கும் என்பதாக சொல்லப்படுது. அதனால கஷ்டம் சிரமம் சரியான கவுல தான், யார் வந்து சிரமத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு தவணை கொடுக்கறது தான் முறையாக இருக்குது. ஹதீஸ்லேயும் வருது. ஒரு மனிதர் நபிசுல்லாஸ் அவங்க சொன்னாங்க, என்னது தவணை கொடுக்கறது இருக்குது. ஒரு மனிதர் கஷ்டத்தில் இருக்காரு, கடனை தர முடியல, நெருக்கடியாக இருக்குதுன்னா என்ன செய்யறது, அவருக்கு கொஞ்சம் தவணை கொடுக்கறது நபியினுடைய முறை சுன்னத்தாக இருக்குது. ஆனால் மன்னிச்சு விடுறது ரொம்ப சிறந்ததாக இருக்கு. மன்னிச்சு தவணை கொடுக்கறது கண்டிப்பான விஷயமா இருக்கு. கண்டிப்பாக அவர் தவணை கேட்டால் கொடுத்து தான் ஆகணும், அது கட்டாயமாக இருக்குது. அதே நேரத்தில் அவர் மன்னிச்சு விடுறது இருக்குது, இது நபியினுடைய பெரிய ஒரு வழிமுறையாக இருக்குது. அதில் பெரிய ஒரு நலவுகள் இருக்கு. சில பேர் தவணை கொடுக்குற விஷயத்துல தான் இந்த ஆயத் சொல்லப்படுது. தவணை கொடுக்கறது தான் என்னது சரி. ஏன்னா அவன் சிரத்தாக இருந்தான், கஷ்டமானவனாக இருந்தான், சிரமமானவனாக இருந்தான் அப்படின்னு சொன்னால் சபுர், மோசடியின் மீது சபுர் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சிரமம், அதாவது அவருக்கு சிரமம் கொடுக்காம சபுரா கொஞ்சம் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க என்பதாக அந்த ஆயத்தில் சொல்லப்படுது. அப்போ கடனை வந்து மன்னிச்சு விடுறது சுன்னத், டைம் கொடுக்கறது கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்கு. டைம் கொடுக்கறது கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்கு, அதை செஞ்சு தான் ஆகணும். டைம் கொடுக்குற விஷயத்துல என்ன செய்ய முடியாது, நாம தட்டி கழிக்க முடியாது. டைம் கொடுக்குற விஷயத்துல ஹதீஸ்ல வந்திருக்கும் பிரகாரம் நம்ம வந்து என்ன நேரங்கள் கேட்கறது, அவங்களுக்கு கொஞ்சம் தவணைகள் கொடுக்கறது இருக்கிறது. இது ஹதீஸ்ல பல ஹதீஸ்ல வந்திருக்கு, இஸ்லாம் இருக்காங்க. அதுல அதாவது உன்புரு முஆசிரன் பலஹு பிக்குல் யௌமின் மிஸ்லஹு சதகத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உங்களுக்கு வந்து தவணை கேட்குறாங்களோ அவங்களுக்கு தவணை கொடுங்க, உங்களுக்கு தவணை கொடுங்க. ஏன்னு சொன்னால் தவணை கொடுக்கறதுக்கு சதக்கால உள்ளதா இருக்கும். அவன் எவ்வளோ காலம் தவணை கொடுத்துருக்கானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நன்மை எழுதி கொண்டே இருக்கான். மன் சர்ரஹு யுதில்லஹு அல்லாஹு யௌமல் கியாமா, ஒருத்தருக்கு அல்லாஹ்வுல நாளைக்கு அர்ஷிடி நிழல் கொடுக்கக்கூடியவங்களை பார்க்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எந்த நாளில் அந்த நிழலை தவிர எதுவுமே இல்லையோ அவர் என்ன சொல்லட்டும், ஃபல் இஸ்ர் அலா முஅஸ்ஸிரின், அதாவது கஷ்டம் தவணை கேட்குறவருக்கு கொஞ்சம் இலவு செஞ்சு கொள்ளட்டும், அல்லது அவருடைய கடனையே மன்னித்து விடட்டும் என்பதாக நாயஸ்லாஸ் அவங்க சொன்னாங்க. இது யார் ஒரு சிரமப்படக்கூடியவனுக்கு தவணை கொடுக்கிறாரோ அவருக்கு ஒவ்வொரு நாளும் அதற்குரிய கூலி கிடைச்சிட்டே இருக்கும், ஒரு நாளும் சதக்காவுடைய நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்பதாக சொன்னாங்க. யார் வந்து முஅஸ்ஸிருக்கு மன் நவர முஅஸ்ஸிரன் ஃபலஹு பிக்குல் யௌமின் மிஸ்லஹு சதகத்தன், சதக்காவாக கொடுத்துட்டே இருப்பாங்க. லஹு பிக்குல் யௌமின் மிஸ்லஹு சதகத்து,
அதாவது கடனை கொடுக்கும் காலம் வரைக்கும் அவளை ஹில்லு தெயினா தெயினை அவன் நிறைவேற்றுற வரைக்கும். அப்போ அவன் கடனை கொடுத்துட்டான்னு சொல்லி சொன்னா எப்பவுமே என்ன செய்யுங்க, இந்த தெயின் அந்த காலம் நெருங்கிடுச்சுன்னா இன்னும் அவங்களை என்ன செய்யுங்க, நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் அல்லாஹ்தாலா உங்களுக்கு அது பெரிய கூலியை கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு சொன்னாங்க. இந்த அபூ கத்தாதா இருந்தான அவங்களுக்கு ஒரு மனிதன் மீது கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. இவங்க கடன் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க வந்தாங்க, அவர்கிட்ட வந்து நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவர் கொஞ்சம் ஒளிஞ்சிட்டார், அதுலேருந்து ஒளிஞ்சிட்டார் போய். அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, எங்கள் வெளியே வரும்போது அந்த ஒரு சின்ன பையன் வந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க அவரை பற்றி எங்கே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வீட்டில் தான் இருக்காரு, ஹசீரா ஹசீராவை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே கதால இருந்தாங்க. அப்போ கூப்பிட்டாங்க, ஓ ஃபுலானே வெளியே வாங்க, நான் உனக்கு என்ன செஞ்சேன். அப்போ உடனே வெளியே வந்தார். எதுக்கு வந்து நீ என்னை பார்த்து மறைகிற, புளியிற எதுக்காக சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் சிரமத்தில் இருக்கேன், அதனால் என்னால் தர முடியலை, என் இடத்துல இப்போ இல்லை அப்படின்னு சொன்னோம்னா. இப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இன்னக்கும் ஆசிர், அல்லாஹ் சத்தியமா நீ சிரமத்தில் கஷ்டத்தில் தான் இருக்கியா என்று கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அபூ கத்தாதா அழுதுட்டு பிறகு சொன்னாங்க, சமயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், அன் நஃபஸ அன் கரீமிஹி அவ் மஹா அன்ஹு, யார் ஒருவர் கடனாளியை விட்டும் அவரை லேசாக்கிறார், கடனாளியுடைய கடன் தொகையை குறைக்கிறாரோ அல்லது அவர் தவணை கொடுக்குறாரோ அல்லது ஒரு கடன் தொகையை விட்டுறார், சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாருன்னா, கானஃபி பில் அர்ஷி அவங்க கியாமா, மறுமை நல்ல அரிசியுடைய நல்ல அவருக்கு இடம் கிடைக்கும் என்பதாக அதில் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அந்த ஹதீஸை அறிவிச்சாங்க. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு அடியானுக்கு இது மாதிரி இலகு செஞ்சாரு, கடன் விஷயத்துல விட்டு கொடுத்தாருன்னா எல்லாத்துல எல்லாத்தையும் விஷயம் அவருக்கு மடங்காக்கி வறுமையில கொடுக்கக்கூடியவனா இருக்கான் என்பதாக சொன்னாங்க. அதனால முடிஞ்சவங்கள்ட்ட கேட்கறது, கஷ்டப்படுறவங்களுக்கு தவணை கொடுக்கறது, இதுதான் அல்லாஹ்வுடைய இதா இருக்கு. யார் அவ்வாறு செய்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் அவனை நுழைவிப்பேன், சொர்க்கத்தில் நுழைவிக்கிறது என்னுடைய பொறுப்பு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அல்லாஹ் தஆலா கூறுறதை நம்ம பார்க்கணும். இப்போ யார் வந்து என்னது ஒரு தாஜிர் வந்து இந்த மக்களுக்கு கடன் கொடுத்துட்டு இருந்தாரு, யாராவது கஷ்டப்படுறவனை பார்த்தா அவருடைய வாலிபு சொல்ல, இவரை விட்டுருங்கம்மா, அவரை விட்டுருங்க, அல்லாஹ் தஆலா நன் காரணமா நம்மள என்ன செய்யலாம், நாளைக்கு மன்னிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ அல்லாஹ் அவரை என்ன செஞ்சான், மறுமையில மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு உதவுறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குது. அல்லாஹ் வந்து என்ன செய்யலாம், நம்மள மறுமையில அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிக்க வைக்கக்கூடியதா இருக்கான். அது சம்பந்தமான ஹதீஸ்கள் தான் இப்போ சொல்லப்படுது. அதனால யாருக்கு முடியுமோ கஷ்டமானவங்களுக்கு அவங்களுடைய இலைகள் வரைக்கும் அவங்களுக்கு தவணை கொடுக்கறது அல்லாஹ்வுல விரும்பக்கூடியதாக இருக்குது. அந்த ஒரு ரிவாயத்துல வருது, யார் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறவருக்கு தவணை கொடுக்கிறார், அல்லாஹு பி தம்பிஹி லா தௌபத்தி, அல்லாஹ் என்ன செய்யறான், அவர் வந்து பாவம் செஞ்சிருந்தா அவர் தௌபா செய்யற வரைக்கும் அவருக்கு அல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான், வரட்டும் வரட்டும் வரட்டும்னு அல்லாஹ் எதிர்பார்த்தே இருக்கான். இது மாதிரி யார் ஒருத்தர் இது போன்று கஷ்டப்படுறவருக்கு தவணை கொடுக்கிறார், மன்னிச்சராருன்னா அல்லாஹ் நரகத்துடைய அந்த நெருப்பை விட்டு அவரை பாதுகாக்கிறான், இன்னும் அவர்களுக்கு சொர்க்கத்துடைய அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை கொடுக்கிறான். அதே மாதிரி நரகத்தினுடைய அமலை விட்டு அவரை பாதுகாக்கலாம், குழப்பங்களை விட்டு பாதுகாக்கலாம். உண்மையான குழப்பங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர் தான் பாக்கியவனாக இருக்கிறார். அப்ப யார் வந்து என்னது ஒரு கோவப்படுறாரு, ஒரு கோபத்தை முழுங்குறாருன்னு சொல்லி சொன்னா, கோபத்துடைய விஷயத்துல வந்து ஒரு கோபத்தை விழுங்கினால் அல்லாஹ் தஆலா அவர் என்ன செய்வான், நரக நெருப்பி விட்டு அவரை பாதுகாக்கின்றான் என்பதாக வருது. அவருடைய உள்ளத்தை ஈமானால நிரப்புறான்னு சொல்லி. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து யார் கஷ்டப்படுறாங்களோ சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு தவணை கொடுக்கறது அல்லாஹ் தஆலாவுக்கு ரொம்ப பிடிச்ச செயலாக இருக்கிறது. இந்த ஆயத்துல சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. எனவே வட்டி என்ற அந்த கொடுமையை விட்டு நீங்கிவிட வேண்டும். அதே போல அந்த வட்டியினுடைய அந்த பொருட்களை மன்னித்து விட வேண்டும். அதே போல கடன் யாருக்காக கொடுத்துருந்தோம்னு சொன்னா
இந்த கடன் தொகைக்காக வேண்டி அவருக்கு டைம் கொடுக்கிறது அல்லாஹு தாலாவுடைய ஏவலாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அவன் விரும்பக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அவனுடைய விருப்பப்படி செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.